டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை தான் வந்து அதுக்கு தேவையான செட்டப்பு. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு தேவையான செட்டப்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் 10ஓ இல்லை விண்டோஸ் 11ஓ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணுறீங்க இல்லை விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் அதாவது WinRAR இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இது ரெண்டுத்தில் எது வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் வித்து எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரன் ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இது வந்து அந்த ஃபைலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். இதில் ஆட்டோ ரன்னை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது MariaDBன்னு இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த MariaDBயை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் MariaDBயை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எதுவுமே பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதுலேயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் மல்டி யூஸர் யூஸ் பண்ணால் மட்டும் இங்கே பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இல்லை நான் ஒரு சிஸ்டத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பஃபரிங் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறதையே நீங்கள் விட்டுறலாம். இதுதான் வந்து நம்ம SQL ஃபைலோட டிசிபி போர்ட். அதுவும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்வர் செட்டப்பை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து செட்டப்பு நான் இந்த செட்டப்பு இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா நான் என்கிட்ட புது செட்டப் லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக இங்கே கூகுள் இன்புட் டூல்ஸ் அண்ட் கூகுள் இன்புட் தமிழ். பொதுவாக உங்கள் இதில் நீங்கள் கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே இங்கிலீஷ்னு இருக்கும் லான்ச்சில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றது இங்கே இருக்கும். இங்கே ஆல்ரெடி நான் கூகுள் இன்புட் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இந்த செட்டப்பில் வேறு மேற்கொண்டு நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் இன்புட் டூல் இல்லை, இங்கே வெறும் இங்கிலீஷ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரில் நீங்கள் அதை ரன் பண்ணி கூகுள் இன்புட் டூல்ஸும் கூகுள் இன்புட் தமிழும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிக்கும். இப்போ அடுத்தது வந்து சாம்பிள் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இது எக்ஸலுக்கு. இதுதான் நம்ம லேட்டஸ்ட்டு செட்டப். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செட்டப்புன்ற பட்டனை மட்டும் இதோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த செட்டப்புன்றதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் அதுவே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்த உடனே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு டேட்டா பேஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேஸை அப்படியே காமிக்கும். இல்லை புது டேட்டா பேஸ் நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேரே என்ன பண்ணுன்னா ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரே வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து டேட் 26. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா bill_accounts 2024 5ஆம் மாதம் 26ன்னு அதுவே பிக் பண்ணிடுச்சு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து டேட்டா பேஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது யூசர் நேம் வந்து நம்ம வந்து அருண் கொடுப்போம், ARUN. பாஸ்வேர்டு 12345 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் லாகின் ஆகிக்கும். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன கீ வச்சுருக்கோமோ அந்த கீக்கான லைசன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ பண்ணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம என்ன லைசன்ஸ் வச்சுருக்கோமோ அந்த லைசன்ஸுக்கான ஆப்ஷன் இங்கே ஷோ பண்ணும். A1 சூப்பர் மார்க்கெட்னு வச்சுருக்கிறதுனால அது உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இப்போ சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா எதுவுமே இருக்காது. நம்ம தான் டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நம்ம கம்பெனி நேம் வந்து இங்கே காமிக்கும்.
உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் இங்கே போட்டுக்கோங்க. அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 4 வரையும் ஆப்ஷனுக்கு வச்சுருக்கோம். பிரான்ச் வச்சுருந்தீங்கன்னா பிரான்ச்சு, பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் போட்டுக்கோங்க. 2 காண்டாக்ட் நம்பர் போட்டுக்க முடியும். பில் டிஃபால்ட் இருக்குதுல, நம்ம நிறைய பில் ஃபார்மேட் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பில் ஃபார்மேட்டை நான் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு முதல் கொண்டு இங்கே ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஸ்டெப்பு 1. ஸ்டெப் 2 வந்து பேசிக் செட்டிங்ஸு. மாஸ்டரில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனால் பேங்க் டீட்டெயில் வேணும்னா இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கியூஆர் கோடு லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் ஐடி வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே டோட்டல், அதாவது நீங்கள் எல்லா ஐட்டத்துக்குமே டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்கன்னா இங்கே நம்ம செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைல் பில்லில் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகிக்கும். அடுத்தது அன்ரிஜிஸ்டர் பில் நம்பர், ரிஜிஸ்டர் பில் நம்பர். இது சீக்வன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம், நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A1ன்றதுனால கேப்ஸ் ஏ போட்டுக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டு ஏஎஸ்எம் போட்டுக்கிட்டேன். அதேமாதிரி ரிஜிஸ்டர்னால் என்னென்னா REGனா ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் பில் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பில் நம்பரில் நம்ம பண்ணணும். வாக்கிங் கஸ்டமராக இருந்தால் இந்த பில் சீக்வன்ஸில் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். எது வந்து டிஃபால்ட்டாக இருக்கணுன்றதை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டா, மேக்ஸிமம் வாக்கிங் கஸ்டமர்னால அன்ரிஜிஸ்டர் தான் செலக்ட் பண்ணோம். அதேமாதிரி டேக்ஸ் டைப் வந்து இன்க்ளூடிங்காக எக்ஸ்க்ளூடிங்காக இருக்கும். இன்க்ளூடிங் தான் நம்ம சேல் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு உள்ளதான் டேக்ஸ் வந்து அசைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஐஜிஎஸ்டி அந்த காலம் வந்து விசிபிள் பண்ணணுமா வேணாமான்னு ஹைட் பண்ணுறதா இருந்தால் ஹைட் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணுறதா இருந்தால் ஷோ பண்ணிக்கலாம். ஐஜிஎஸ்டி மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட்டு வந்து பில் பண்ணால் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, யூனியன் பிரதேசத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற பில்லும் முதல் கொண்டு ஐஜிஎஸ்டி தான் வரும். அடுத்தது லோகோ வந்து உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட எதுவும் லோகோ இல்லை, ரைட். ஸோ ஒரு லோகோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது கஸ்டமர் பாயிண்ட்ஸ். 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து இன்வாய்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை போடுறேன், பில்லில் எப்படி வரும்னு பார்த்தேன். தேங்க்ஸ் ஃபார் விசிட் அகெயின் போட்டுக்கிறேன். இது வந்து பில்லில் கீழே பாட்டமில் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து பாட்டமில் விசிபிள் ஆகும். அதை நான் பிரிண்ட் எடுக்கும்போது பார்க்கலாம். அதேமாதிரி கொட்டேஷன்லேயும் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்றது இங்கே போட்டுக்கலாம். இந்த அப்டேட் ஃபைல்ஸுன்றது கொரிஸ் ரன் பண்ணுறது. இது நம்ம வந்து சாஃப்ட்வேரில் லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் இருக்குது, இல்லை வந்து ஐட்டம்ஸை பல்காக கொரியாக எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது வேஸ்கேல் இன்டகிரேஷன். ஸோ வெஜிடபிள் ஷாப்பு, இந்த மீட்டு, அதாவது கறிக்கடை, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்கேல்லேருந்து பில் போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது எனபிள் பண்ணுறது, போர்ட் எனபிள் பண்ணி நம்ம வந்து போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இமெயில் வந்து நீங்கள் இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. வேணும்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் ரைட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அட்மின் லாகின்னு. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஸ்டாஃபை வேலைக்கு வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ரைட்ஸை வந்து நம்ம இங்கே செட் பண்ணுவோம். அடுத்தது பேக்கப் வந்து எந்த ட்ரைவில் நம்மளுக்கு பேக்கப் ஆகணுன்றதை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டி ட்ரைவ்லேயே பேக்கப்புன்ற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துட்றேன். அடுத்தது ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணான்றதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஃபாண்ட் மாற்றுறேன். யூஸ்வலாக தவாமா ஃபாண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்கே ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ்டு பில்லு வந்து தேவையில்லைன்னா ஃபால்ஸ் கொடுத்து ரிட்ரீவ் பண்ணணும். ஃபால்ஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். இந்த இதில் வந்து அவ்வளோதான். நீங்கள் பார்கோடு பிரிண்டர் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே வந்து டிஃபால்ட்டாக இதுக்கு இதுதான் பார்கோடு பிரிண்டரு, அடிக்கடி மாற்றாமல் ஒன் டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்கோட் ஸ்டேட்டஸ். இது வந்து டிஸ்கிரிப்ஷன், எதெல்லாம் விசிபிள் ஆகும், இல்லை அந்த கம்பெனியோடைய நேமையே பார்கோடில் பிரிண்ட்டு வரணுன்னா அது டிஃபால்ட்டாக நம்ம ஸ்பாட்டில் மாற்றாமல்
எல்லாத்துலேயும் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது A1 சூப்பர் மார்க்கெட்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோன்னே இது வந்து அந்த லேபிளில் ஆல்ரெடி பிரிண்டரில் வந்துடும். அடுத்தது என்விரான்மெண்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் பில் தான் போட போகிறேன்றதுனால இங்கே தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ரூ கொடுத்து சேவ் கொடுத்துரும். இவ்வளோ தான் பேசிக் செட்டிங்ஸு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது செட்டிங்ஸ் வேணுன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸை நம்ம தேடி பிடிச்சி நம்ம எனபிள் டிசபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாஸ்டரில் ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரி. இப்போ ஐட்டம் கோடு வந்து நான் 10,001ன்னு போட்டு சுகர்னு போடுறேன். சுகர் போட்டு கன்வெர்ட் டூன்னு கொடுத்தீங்கன்னா அது சக்கரைன்னு ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஆகிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே யூனிட் வந்து 1 kgன்னு இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து யூனிட்ஸ் வந்து 1000 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதாவது 1 kgனா 1, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நான் 25, சேல்ஸ் ப்ரைஸ் ஒரு 30, எம்ஆர்பி ஒரு 35, டேக்ஸ் 2.5, எம்ஆர்பி வந்து ஒரு 40. எம்ஆர்பி எப்பயுமே கூடுதலாக போட்டுக்கணும். சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துட்றேன். டேக்ஸ் ஸ்லாப் வந்து 5% ஃபில்ட்ரேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு F2 கொடுத்தேன்னா சேவ் ஆகிடும். இப்படி தான் சிங்கிள் என்ட்ரி ஏற்றுறது. ஓகே, பல்காக நான் எப்படி ஐட்டம் இம்போர்ட் பண்ணுறது, பல்காக ஒன் ஷாட்டில் எப்படி ஐட்டம் இம்போர்ட் பண்ணுறதுன்னா மாஸ்டரில் ஸ்டாக் என்ட்ரியில் பல்க் சேவில் போகணும். அடுத்தது இங்கே இம்போர்ட்டுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த இதில் போய்ட்டு இப்போ இந்த எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே ஃபியூ செகண்ட்ஸில் ஓகே 5540 ஐட்டம் லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே லோட் ஆகிடும். லோட் ஆகிடோன்னா F2 கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து ஃபுல்லாகவே சேவ் ஆகிடும். ஸோ 5440 ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஒரு சிங்கிள் என்ட்ரி எப்படி போடுறது, பல்கை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ரீட்டைல் விண்டோவுக்கு நம்ம ஒரு பில் சாம்பிள் ஒன்று போட்டு பார்ப்போம். ரீட்டைல் போயிடுங்க. இப்போ நான் வந்து பார்கோடு வைஸும் டைப் பண்ணி எடுக்கலாம், இல்லை வந்து டைப் பண்ணி எடுக்கலாம். பார்கோடு வைஸும் எடுக்கலாம், டைப் பண்ணி சூஸ் பண்ணி இப்போ எத்தனை குவான்டிட்டியும் கொடுத்து எடுக்கலாம். ஸோ சர்ச்சிங்கும் பார்கோடும் ஒரே இதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா F1 ப்ரெஸ் பண்ணுறேன். 350 ரூபா பில்லு, 311 ரூபா பில்லு, 350 ரூபா நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குகிறோம். அப்படியே ஒரு என்ட்ரி அடிச்சோன்னா பில்லு வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிளாக பில் போடுறது. இப்போ உங்களுக்கு பில் காப்பி நான் இங்கே காமிக்கிறேன். இந்த பில் காப்பியில் பார்த்துட்டு இது வந்து எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் கஸ்டமர் சொல்கிறாங்களோ அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பில்லை உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன். டிஜிகார்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம செட் பண்ண லோகோ அண்டு கம்பெனியோட நேம், அதாவது ஷாப்போட நேமு, நம்ம கொடுத்த அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். இங்கே வந்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு ஐட்டத்தோடைய டீட்டெயில்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ எம்ஆர்பி, எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ டோட்டல் வந்துடும். இந்த இடத்துல இங்கே கவனிங்க. இப்போ இந்த இது வந்து சில இடங்களில் விரும்ப மாட்டாங்க. வெறும் டோட்டல் மட்டும் வந்தால் போதும், அமௌண்ட் ரிசீவ்டு ரிட்டன்டு அது தேவையில்லை அப்படின்வாங்க. அதேமாரி இந்த QR கோடு எதனால் வந்துச்சுன்னா, நம்ம அங்கே வந்து நம்மளுடைய நம்பர் போட்டு UPI ஐடி வந்து செட் பண்ணோம். அதனால் இது வந்துச்சு. இதை இப்போ ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 311 ரூபான்றது பிக் பண்ணிவிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போது கஸ்டமர் இப்போ நம்ம விசிட் தேங்க்யூ விசிட் அகைன் இங்கே போட்டிருக்கோம். இது வந்து சென்டரில் வரணும், இந்த ஓரத்தில் இருக்குது, சென்டரில் வரணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இது தேவையில்லை, இது வந்து தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் தேவையில்லை, இது சென்டரில் வரணும். அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்டரில் செட்டிங் போயிடுறேன். இந்த தேங்க்யூ விசிட் அகைன் நீங்களாக ஒரு அளவு வச்சு இப்படி மூவ் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. 1. 2வது ஜென்ரலில் போயிட்டு அந்த மெசேஜ் வர வேணாம் அப்படின்னா இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருங்க. அமௌண்ட் ரிசீவ்டு இன் பில் ஃபால்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் திருப்பியும் பில் போடுறேன். ஸோ இந்த விண்டோவில் வந்து பில் போடுறேன் பாருங்கள். 10,001 தட் வந்து ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு F1 கொடுக்குறேன். 115 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பில்லை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து லைட்டாக கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, கரெக்ஷன்.
இப்போ இந்த கரெக்ஷன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டவுன் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணது இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணோன்னா கூட நம்ம சென்டரில் மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆமாம் இது கீழே மூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த அமௌண்ட் ரிசீவ்டு டீட்டெயில்ஸ் இதில் வரல. இது வந்து பில் ஃபார்மேட்டு எனக்கு வித் எம்ஆர்பியே வேணாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஃபார்மேட்டை மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ஒரு பில் போடுறேன். இந்த பில் வந்து ஜிபேயில் வாங்க போகிற அமௌண்ட்டு. ஏன்னா இதுவரை நம்ம கேஷ் தான் பார்த்தோம். ஜிபேயில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 குவான்டிட்டி என்டர். இப்போ வந்து நான் F1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஜிபேக்கு F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜிபேன்றது செலக்ட் ஆகிக்கும். ஜஸ்ட்டு ஒரு என்டர் அடிங்க. இது வந்து அக்கௌண்ட் வந்து ஜிபே அக்கௌண்ட்ஸில் கனெக்ட் ஆகும். இப்போ நான் ஜிபேன்னு போட்டு ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ்டி இருக்கிற ஐட்டமாக தான் இனிமேல் சம்மரி காமிக்கும், இல்லைனா அது காமிக்காது. பாருங்கள் இங்கே எம்ஆர்பி இல்லை. ஏன்னா எம்ஆர்பியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிசபிள் பண்ணிட்டோம். அதனால் எம்ஆர்பி வந்து இங்கே விசிபிள் ஆகலை. ஸோ இப்படி ஒரு பில் ஃபார்மேட் வந்துடும். இது முழுக்க 3 இன்ச்சுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் 4 இன்ச் பிரிண்டரும் யூஸ் பண்ணலாம், 2 இன்ச் பிரிண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற அவுட்புட்ஸு நம்ம வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா, ஒரு இனிஷியலாக எப்படி வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, லாகின் பண்ணி சிங்கிள் என்ட்ரி, பல்க் என்ட்ரி, ரீட்டெயிலில் ஒரு 3 பில் போட்டிருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கி மொத்த சேல்ஸு 751, அதில் கேஷ் வந்து 426, ஜிபே, ஃபோன்பே வந்து 325. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இங்கே விசிபிள் ஆகிக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.